சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம எல்லாம் முக்கியமா யோசிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எங்க கட்ட போறோம், எந்த அளவுக்கு பெருசா அந்த வீடை கட்ட போறோம், இன்டீரியர் டிசைன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோசிப்போம். ஆனா இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பாக்குறது, யோசிக்கிறது வாஸ்து. இந்த வாஸ்து பத்தின நம்மளுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் மிக சிறப்பா விளக்கம் தரக்கூடிய ஒரு நபரை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். வாஸ்து நிபுணர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். சொல்லுங்கம்மா சார். இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் நிகழுது பார்த்தீங்கன்னா, கொரோனா இப்போ திரும்ப தொடங்கி இருக்கு இல்லையா, கொரோனா பரவல். அதுக்கப்புறம் இந்த வெள்ள பாதிப்பு, இப்போ ரீசெண்டாக நம்ம ஊரை பாடாப்படுத்தி எடுத்த வெள்ள பாதிப்பு, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கும் கிரகநிலை மாற்றங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நிச்சயமாம்மா, நல்ல கேள்வி. இது இதற்கு முன்னாடி ஐயா திரு நெல்லை வசந்தன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் கிரக நிலைக்கும் இயற்கை பேரிடருக்கும் சம்பந்தம் உண்டுமா? இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் கொரோனாவில் மாட்டினீங்க, நம்மளும் தான் மாட்டினோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2002 மிகப்பெரிய பூகம்பம் வந்தது. லாஸ்ட் வீக் செங்கல்பட்டில் ஒரு பூகம்பம் வந்தது, தெரியுமா? 3.2 ரிக்டர் லெவலில் ஆச்சுன்னாங்க. நேற்று நாடாளுமன்றத்தில் புகை குண்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள், இது மாதிரியான பிரச்சனைகள் எப்போதெல்லாம் வெள்ளம் வருகிறதோ, எப்போதெல்லாம் இந்த சென்னை பாதிக்கப்படுகிறதோ, அல்லது இந்தியா அல்லது இலங்கை அல்லது வெளிநாடுகள் பாதிக்கப்படுகிறதோ, அப்போதெல்லாம் ஒரு கிரக சேர்க்கை ஏற்படுவதால் தான் இந்த பாதிப்புகள் நிச்சயமா ஏற்படும். சூரியன், சனி, செவ்வாய், இந்த 3 கிரகமே ஒன்றோடு ஒன்று பார்வையிடுகின்ற பொழுது இந்த சீற்றம் ஏற்படுமா? நீங்க கொரோனா காலகட்டத்தில் சூரியன், சனி, செவ்வாய் 3மே ஒவ்வொன்றும் பார்த்துச்சு. இப்போ மறுபடியும் அதே பிரச்சனை வந்திருக்கு. சிங்கப்பூர்ல கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். சனி பெயர்ச்சி நடக்க போகுது. டிசம்பர் 20ஆம் தேதி பெயர்ச்சி ஆக போகுது. ஆனால் ஏற்கனவே சனி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே கும்பத்துக்கு போயிட்டாருமா. அதோடைய வேலையை தொடங்கிட்டார் சனி பகவான். அதனால தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாருக்காவது ஃப்ராக்சர் ஆகிருக்கும், யாருக்காவது அடிபட்டிருக்கும். அதற்கப்புறம் சனி டிசம்பர் 20ஆம் தேதி தான் போக போகிறார். திருநள்ளாறில் பெயர்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போது கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறார், செவ்வாயை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறார். திருப்பியும் சூரியன் 7ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகிறார். செவ்வாய் இப்போ விருச்சிகத்திலிருந்து 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாருமா. சூரியன், சனி, செவ்வாய் காம்பினேஷன் வந்துடுச்சு. சூரியன், சனி, செவ்வாய் காம்பினேஷன் வந்தாலே அந்த நாட்டில் சுனாமி வரும், அந்த நாட்டில் பூகம்பம் வரும், அந்த நாட்டில் இது மாதிரியான இயற்கை பேரிடர்கள், பிரச்சனைகள், இந்த தீவிரவாதம் தலை தூக்குவது, இது மாதிரியான அசம்பாவிதங்கள் ஏற்படும். இதுதான் கான்செப்ட். இது ஏற்கனவே கொரோனா காலத்துலையும் இப்படி தான் இருந்தது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா, இந்த ஃப்ளூ மாதிரி ஏதோ வந்ததுன்னு சொன்னாங்க. அப்போவும் இதே கிரக சேர்க்கை இருந்தது. இப்போ மறுபடியும் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் தாக்க போகுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் சென்னை, தருமபுரி, அதற்கப்புறம் மிட் ஆஃப் த தமிழ்நாடு, அதற்கப்புறம் அகமதாபாத் தாக்கும், ஹரியானா தாக்குமா. இந்த 3 இடமே தாக்கலை அப்படின்னா பூகம்பமானது விசாகப்பட்டினத்தில் தாக்குமா. அவுட் சைடு இந்தியா அப்படின்னு பார்த்தா சிங்கப்பூர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிங்கப்பூரில் நிலநடுக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கிறது. சிங்கப்பூரில் இப்போ கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் சிங்கப்பூர் இந்த 2.5 ஆண்டுகள் பாதிக்கப்படும். இப்போ மக்கள் இது முன்னாடியே தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களை எப்படி சார் தற்காத்துக்கணும்? எவ்ரிதிங் இஸ் ப்ரீ ரிட்டன், தட் கெனாட் பி ரீ ரிட்டன். உயிர் போக போகுதுன்னு அங்கே சீட்டு எழுதி வச்சுட்டான்னா போய் தான் ஆகும். நம்ம பரிகாரங்களோ தற்காப்பு சாதனங்களோ பரிகாரங்களோ கிடையாது. நாம் நம்மை ஒழுங்காக வைத்து கொள்ளுகின்ற பொழுது, நாம் இந்த பூமியை எந்த ஒரு மாசு இல்லாமல் வைத்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு ஆபத்து வராது. இவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஆமாம், கர்மா. இந்த சூரியன், சனி, செவ்வாய்க்கு நான் என்ன சார் பண்ணுறது? எந்த கோவிலுக்கு போனால் நானாவது தப்பிப்பேன் அப்படின்னா, நான் மட்டும் தப்பிக்கணும்னா எப்படி அப்படின்றது தான் கேள்வி. கபாலீஸ்வரர், மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர், வெள்ளீஸ்வரர்,
அதற்கப்புறம் வராகி வழிபாடு, ஓகே. இந்த அதற்கப்புறம் வந்து சுவாமி மலை, இது போன்ற ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் இதிலிருந்து கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாமா? தற்காத்து கொள்ளலாம், ஷோராக தற்காத்து கொள்ளலாம். சூரியன் சனி செவ்வாய் சேர்க்க வந்ததுனாலே இந்த பேரிடர்கள் ஏற்படும். நிச்சயமாக சிங்கப்பூர் பாதிக்கப்படும். நிச்சயமாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் காத்திருக்கிறது. அரசியல் மாற்றம் நிகழுமா? ஏற்கனவே ஒரு தலைவருக்கு தமிழ்நாட்டில் உடம்பு சரியில்லை, இன்னொரு தலைவருக்கும் உடம்பு சரியில்லைம்மா. அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய மகனுக்கு கூட தை மாதம் பிறந்தவுடன் பட்டாபிஷேகம் நடைபெற போகிறது. இது மாதிரியான சேர்க்கை வந்தால் அதெல்லாம் நடைபெறும். 2032 வரைக்கும் நரேந்திர மோடி தான் பிரைம் மினிஸ்டர். நான் நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கேன். 2032க்கு பிறகு இந்தியாவினுடைய ஆளுமையை, இந்தியாவை ஆளப்போகிற ஒரு வைர தலைவி அப்படின்னா இந்திரா காந்தியினுடைய பேத்தி பிரியங்கா காந்தி தான். வேற யாரும் பிரதமர் கிடையாது. பிரியங்கா காந்தி இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஃபியூச்சரில் இல்லை, 2032க்கு அப்புறம்.